வெரி குட் மார்னிங் டு ஆல். உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய புறவேதா பயணத்தை உங்கள்ட்ட பகிர்ந்துக்க போறேன். எப்படி நான் அந்த புறவேதாக்குள்ள வந்தேன்? என் குழுவுல எப்படி இவ்வளவு பெரிய சாதனைகள் பல லீடர்ஸ் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்க போறேன். நானும் என்னுடைய குழு தலைவர்களும் வி வர் இன் எக்ஸ் கம்பெனி. எக்ஸ் கம்பெனில 1 வருஷம் 2 வருஷம் இல்ல. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள். 10 ஆண்டுகள் வி வர் இன் எக்ஸ் கம்பெனி. வி வொர்க்ட் வெரி ஹார்ட். ரொம்ப கடுமையாக உழைத்தோம். வெற்றி கிடைச்சிச்சு. என்னுடைய குழுவின் சில தலைவர்களுக்கு மட்டும் வெற்றி கிடைச்சிச்சு. பட் அந்த வெற்றியை தக்க வச்சுக்க முடியல. அதுவும் என் குழுவினுடைய முதல் கட்ட தலைவர்களை தாண்டி அடுத்த கட்டத்துல போய் பார்க்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, பீப்புள் வேர் ஸ்ட்ரகிளிங் லைக் எனிதிங். மக்கள் ரொம்ப கடுமையா கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதாவது என்ன அப்படின்னா, 1 வருஷம் 1 லட்சம் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை வச்சுட்டு ஒர்க் பண்ணாங்க. ஆனா 5 வருஷம் ஆகியும் 7 வருஷம் ஆகியும் 1 லட்சம் இல்லைங்க, 25,000 30,000 வருமானத்தை அடைய முடியாம அடுத்த கட்ட லீடர்ஸ் எல்லாரும் தடுமாறிட்டு இருந்தாங்க. அப்ப என்னதான் பண்ணலாம் என்னதான் பண்ணலாம்னு எங்க லீடர்ஸ் எல்லாரும் நாங்க சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம். சரி 6 லெக் ஆக்டிவேட் பண்ண வச்சா எப்படியாவது வெற்றி அடைஞ்சிருவாங்க. அதற்குண்டான சில விஷயங்கள்லாம் செயல்படுத்தி பார்த்தோம். அதெல்லாம் ஒர்க் ஆகல. அப்ப ஃபைனலா நாங்க கோர் லீடர்ஸ் எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்தோம். என்ன அப்படின்னா, என்னதான் பிரச்சனை பார்ப்போம் அப்படின்னு. முதல் பாயிண்ட், 6 லெக்க மக்கள் பில்ட் பண்றதுக்கு கடுமையா போராடுறாங்க, பண்ண முடியலங்கிற முடிவு. தென் அடுத்தது, சில பேர் கோல்டு அச்சீவரா இருக்கிறாங்க. ஸ்டார் டைரக்டருக்கு வந்துடுறாங்க. ஸ்டார் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன சேலஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 மாதம் மெயின்டைன் பண்ணி கார் ஃபண்டுக்கு குவாலிஃபை ஆக முடியல. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார் ஃபண்டும் கிடையாது, டீம் பில்டிங் போனஸும் கிடையாது, 10,000 ரூபாய் கூட செக் கிடையாது. ஆனா 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் சாப்பாடு பார்க்காம, தூக்கம் பார்க்காம, மழை பார்க்கல, வெயில் பார்க்கல, கடுமையான உழைப்பு. அவங்களெல்லாம் பார்க்கும்போது எப்படி இவங்களெல்லாம் நம்ம முன்னேற்ற போறோம் அப்படிங்கிற ஒரு பாரம், ஒரு கவலை எனக்குள்ள வந்துச்சு. என் குழு தலைவர்களுக்கும் அது வந்துச்சு. தென் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10,000 ரூபாய் செக் 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் உழைக்கக்கூடிய ஸ்டார் டைரக்டர் கூட கொண்டு வர முடியலங்கிற கவலை. தென் அடுத்து நிறைய லீடர்ஸ் நைட்டு பகலா ஒர்க் பண்றாங்க. ஒர்க் பண்ணி டீமை பில்ட் பண்றாங்க. ஒரு குழுவுல பெரிய வால்யூம் கொண்டு வராங்க. அடுத்து 2வது குழுவுல வால்யூம் கொண்டு வராங்க. இப்படி எல்லாமே பண்றாங்க. ஆனா சைடு வால்யூம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையினால ஒரு சின்ன சம்பவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஒரு லீடர் 2 குழுவுல 10,000 பிவி பண்ணிட்டாரு. ஆனா அவர் 1,500 பிவி சைடு வால்யூம் பண்ணணும். அவரால 600 பிவி தான் பண்ண முடிஞ்சுச்சு. ஆனா இந்த 10,000 பிவி பண்ண ஒரு டீமுக்கும் இன்னொரு டீம் 10,000 பிவி பண்ண டீம்லயும் அவரோட கடுமையான உழைப்பு இருந்துச்சு. அவருடைய அதர் டீம்ல அவரால பெருசா கவனம் செலுத்த முடியல. 2 குழுக்கள்ல 10,000 பிவி கொண்டு வந்தோம். சைடு வால்யூம் 1,500 பிவி பண்ண முடியாதனால அவருக்கு சுத்தமா வருமானம் ஒண்ணுமே இல்ல. இந்த மாதிரி நிறைய பேர் சைடு வால்யூம் பண்ண முடியாம உழைப்ப கொடுத்து வால்யூம் பில்ட் பண்ணி நிறுவனத்திற்கும் அப்ளைனுக்கும் சம்பாதிச்சு கொடுத்தாங்களே தவிர அவங்களுக்கு வருமானம் இல்ல. இத பார்க்கும்போது ரொம்ப வலியா இருந்துச்சு, வேதனையா இருந்துச்சு. இவ்வளவு உழைக்கிறாங்களே, நமக்கு செக் வருது பட் அவங்களுக்கு வரலையே, என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு வலி வேதனை. தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேத்துக்கு எப்ப வருமானம் ஏறும் அப்படின்னா எல்ஓபிக்கு வந்தாதான் வருமானம் ஏறும். எல்லாத்துக்குமே அதான். அதுல நிறைய பேர் எல்ஓபி வேணுங்கிறதுக்காக போராடுறாங்க. ஒரு 10,000 ரூபாய் செக் தாண்டணும்னா எல்ஓபி வரணும். எல்ஓபிங்கிறது எட்டா கனியா இருந்துச்சு. இப்ப இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். நான் என்னுடைய எக்ஸ் கம்பெனியினுடைய இந்த வியாபாரத்தை எனக்கு கொடுத்தவங்கள்ட்ட கூட போய் பேசினேன். அவங்க எல்லாம் காது கொடுத்து கேட்க கூட ரெடியா இல்ல. அடிமட்டத்துல என்ன நடக்குதுங்கிறத கவனிக்கிறதுக்கு ரெடியா இல்ல. வியாபார திட்டம் நிறுவனம் 3 ஆண்டுகள் 5 தடவை மாத்துறாங்க. அவங்களுக்கு ஃபேவரா பிளான் இல்ல அப்படின்னா உடனே போய் உட்கார்ந்து டெல்லியில வார கணக்குல உட்கார்ந்து பிளான மாத்த முடியுது. ஆனா இங்க அடிமட்டத்துல இருக்கிறவங்களுக்கு வருமானம் இல்லையே, இங்க எவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கேங்கிற விஷயத்த சொன்னா அத காது கொடுத்து கேட்பதற்கு கூட ரெடியா இல்ல. சொல்யூஷன் 2வதுங்க. கேட்பதற்கு கூட ரெடியா இல்ல. இத பார்க்கும்போது ரொம்ப வலியா இருந்துச்சு, வேதனையா இருந்துச்சு. பட் நம்ம குழுவுல இருக்கக்கூடிய மக்கள் அந்த நம்பிக்கை எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா 80ல இருந்து 90% நம்பிக்கை குழு தலைவர்களும், அதாவது அவங்களுடைய லீடர்ஸ் எல்லாரும் கொடுத்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் அவங்க இங்க செயல்படுறாங்க. அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறுவனத்தின் மீது 10ல இருந்து 20% நம்பிக்கை. 80 to 90% நம்பிக்கையை ஊட்டினது யார் அப்படின்னா நம்ம குழுவினுடைய தலைவர்கள்.
அப்ப அவங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கும்போது நிறைய நாள் எனக்கும் என்னுடைய குழு தலைவர்களுக்கும் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், அதாவது தூக்கம் இல்லாத இரவு. என்ன பண்ண போறோம், நம்மள நம்பி இவ்வளவு மக்கள் நிக்கிறாங்களே, என்ன பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கவலை இருந்துச்சு. இந்த கவலைக்கு, இந்த வலிக்கு, இந்த வேதனைக்கு நம்மள நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்க்கை மாறுறதுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரி நேரத்துல நாங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான், ஆஹா இந்த புரவேதா வாய்ப்பு இப்படி இருக்கே, இந்த மாதிரி 5 வருஷம் 7 வருஷம் சிரமப்படுறவங்க எல்லாம் 6 மாசம் 1 வருஷத்துல லட்சக்கணக்குல சம்பாதிக்கலாமே அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். ஏன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன, இங்க என்ன மாதிரியான விஷயம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்த விஷயம் கம்பெனி மேனேஜ்மெண்ட் ரொம்ப அக்ரெசிவா இருக்காங்க, சப்போர்ட்டிவா இருக்காங்க, கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி தெரிஞ்சிருக்கிறாங்க, ஃபாஸ்டஸ்ட் growing கம்பெனி. இந்த மாதிரி நிர்வாகத்தை பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா இருக்கு. சிஸ்டமேட்டிக் கம்பெனி, ப்ராசஸ் ஓரியன்டட் கம்பெனி. இரண்டாவது ப்ராடக்ட்ஸ், ரிசல்ட் ஓரியன்டட் ப்ராடக்ட்ஸ். எந்த ப்ராடக்ட்டை கண்ணை மூடி தொட்டு எடுத்து கொடுத்தாலும் ப்ராடக்ட் ரிசல்ட். பெரி ஜூஸை கொடுத்தா அது ஒரு ரிசல்ட், சாண்டே ஜூஸ், சீபக்தான் ஜூஸை கொடுத்தா அது ஒரு ரிசல்ட், நோனி, ஒவ்வொரு ப்ராடக்ட்டும், பைல்ஸ் கேர் டேப்லெட், வாஷிங் பவுடர், வாஷிங் லிக்விட், ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் என்ன கொடுத்தாலும், சோப்பு, அது ஒரு பெரிய ரிசல்ட். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பார்மா கம்பெனியை நிர்வகிக்கக்கூடியவர் சொந்தமாகவே பொருட்கள் தயாரித்து பல ஸ்டேட்டுக்கு ப்ராடக்டை விநியோகம் பண்ணக்கூடியவர். அவர் இந்த வியாபாரத்தில் இணைத்து பொருட்கள் கொடுத்தோம். நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த பொருட்கள்லாம் பயன்படுத்திட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. ஒரு நாள் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டு 2 நாள் கழிச்சு எனக்கு கால் வருது. ஈவினிங் டைம்ல கால் வருது. பாஸ்கர், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பயன்படுத்தினீங்கன்னு கேட்டேன். ஆப்பிள் சைடர் வினிகர் சோப்பு, சார்கோல் பேஸ்ட், 2 ப்ராடக்ட் இப்ப பயன்படுத்தியிருக்கேன், எக்ஸலண்ட் ரிசல்ட் அப்படின்னாரு. என் பொண்ணு வந்து சார்கோல் கோகனட் ஆயில் பேஸ்டும் டூத் பிரஷும் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அருமையா இருக்கு. ப்ராடக்ட்ஸ் நல்லா இருந்தா பிசினஸ் டெவலப் பண்ணிடலாம், ப்ராடக்ட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, சூப்பர் பாஸ்கர் அப்படின்னாரு. இப்படி ஒவ்வொரு இடங்கள்லயும் பொருட்களை கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ரிசல்ட் இருக்குங்களே, அற்புதம். மூன்றாவது, இந்த வியாபார திட்டம். நம்ம உழைப்ப போட்டா, நம்ம 100% உழைப்ப போட்டா 100% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வியாபார திட்டம், எல்லாரும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வியாபார திட்டம். எப்பேற்பட்ட மனிதரும் இந்த புரவேதால வந்து தன்னுடைய உழைப்ப தொடர்ச்சியா கொடுத்தா 100% ஜெயிப்பாங்க. 5 வருஷம் கழிச்சு வெற்றி அடைஞ்சிடலாம், 7 வருஷம் கழிச்சு வெற்றி அடைஞ்சிடலாம், என்னைக்காவது ஒரு நாள் வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு இங்க ஒர்க் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்த 3 மாதம், 6 மாதம், 1 வருடம் அதிகபட்சம் ₹1,00,000 இன்கம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான வியாபார திட்டம் இங்க இருக்கு. இந்த மார்க்கெட்டிங் பிளான் உலகத்திலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மார்க்கெட்டிங் பிளான்ஸ். தென் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய டீம் லீடர்ஸ். நம்ம டீம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லீடர்ஸ்க்கும் நான் இந்த நேரத்துல நன்றி சொல்றேன். பிகாஸ் ஏதோ லீடர்ஸ் இல்லைங்க, கமிட்டட் லீடர்ஸ், சின்சியர் லீடர்ஸ். மனசுக்குள்ள ஃபயர் இருக்கு, உள்ளுக்குள்ள ஃபயர் இருக்கு, கொழுந்து விட்டு எரியிற மாதிரி நெருப்பு இருக்கு உள்ள. சாதிச்சாவணும், நம்மளை நம்பி வந்தவங்களை ஜெயிக்க வச்சாவணும்னு ஒவ்வொரு லீடர்ஸும் ஃபயரோட ஒர்க் பண்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் ஒண்ணு சேரும் போது வெற்றி மிகப்பெரிய லெவல்ல இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம குழுவினுடைய சாதனையாளர்கள் வெற்றியை பார்த்தீங்க. அதுல ஒரு 2 உதாரணம் உங்கள்கிட்ட 2-3 உதாரணம் சொல்றேன். 5 வருஷம் 7 வருஷம் ₹10,000 வருமானம் வராதான் ஓடினவங்க 26,000 வாங்கியிருக்கிறாங்க. ஈவன் டைமண்ட் டைரக்டர் லெவல் அடைந்து 6 வருஷம் 7 வருஷத்துல 26,000 27,000 ஹையஸ்ட் இன்கம் அடைஞ்சவங்க இங்க புரவேதால வந்து 4 months 5 monthsல 70,000 வருமானம். தென் கோல்ட் டைரக்டர்ஸ் அதிகபட்ச வருமானம் எக்ஸ் கம்பெனில 16,000 17,000. பட் இங்க புரவேதால வந்து 5 மாதங்கள்ல 70,000. ஒவ்வொருத்தருடைய வருமானத்தையும் பார்க்கும் போது, தென் அடுத்து இன்னொரு லீடர் 8.5 வருஷம் என் கூட எக்ஸ் கம்பெனில ஒர்க் பண்ணார். அவருடைய அதிகபட்ச வருமானம் 80,000. பட் இங்க வந்த 4வது மாசம் 80,000, 5வது மாசம் 1,20,000. தென் அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய வருமானத்தையும் பார்க்கும்போது என்ன சொல்றது, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. 2 லட்சம் 2.5 லட்சம் ஒவ்வொருத்தர் இன்கமும் பாருங்க. சூப்பர், அமேசிங், கிரேட், ஃபென்டாஸ்டிக். இப்ப என்னுடைய சக்சஸ் ஜேர்னியை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நான் இந்த வியாபாரத்திற்குள்ள ஏப்ரல் 2023ல உள்ள வந்தேன். ஏப்ரல் மாதம் என்னுடைய மனைவி பேர்ல இந்த வியாபாரத்தை எடுத்தேன்.
முதல் மாத வருமானம் 1,04,771. நான் இந்த வியாபாரத்தை துவங்கினப்ப, செயல்படுத்த ஆரம்பிச்சப்ப, எல்லா பக்கத்துல இருந்து விமர்சனம் வந்துச்சு. நானும் என் குழு லீடர்ஸும் துவங்கும் போது. என்ன விமர்சனம் அப்படின்னா, இது வேலைக்கு ஆவாது, இது இப்படி இல்ல, அது அப்படி இல்ல, மாசம் 1,00,000 வாங்கிட்டான், அது இது இந்த மாதிரிலாம் விமர்சனம் சுத்தி நிறைய பேர் குலைச்சிட்டு இருந்தாங்க. நம்ம அத பத்தி கவலைப்படலங்க. நம்ம தெளிவா இருந்தோம். இங்க என்ன நடக்க போகுதுங்கிறதுல கவனமா இருந்தோம். என்ன செயல்படுத்தணுங்கிறதுல தெளிவா இருந்தோம். நானும் என் குழு தலைவர்களும் ஃபோக்கஸ்டா வொர்க் பண்ணோம். முதல் மாத வருமானம் 1,04,771. இரண்டாவது மாத வருமானம் 1,42,227. மூன்றாவது மாத வருமானம் 2,06,889. நான்காவது மாத வருமானம் பாருங்க 3,90,249. ஐந்தாவது மாத வருமானம் 5,16,541. நான் மட்டுமல்ல, என் குழுவில் இன்னைக்கு பல லீடர்ஸ் மிகப்பெரிய லெவல்ல வருமானம் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. 5 மாதங்கள்ல மாத வருமானம் 5 லட்சம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட ஒரு விஷயம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 10 வருஷம் தவம் கிடந்து எங்கேயுமே பண்ண முடியாத ஒரு விஷயத்த சில மாதங்கள்ல இங்க பண்ண முடியுதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு மட்டுமல்ல. இட் இஸ் ஹேப்பனிங் ஃபார் ஆல். எல்லாத்துக்கும் இருக்கு. ஏன்னா புறவேதாவின் பொற்காலம் ஆரம்பமாயிருச்சுங்க. யாருக்கெல்லாம் உண்மையான வெற்றி வேணும், தான் ஜெயிக்கணும், தன்னை நம்பி இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்த ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, சரியான தளம் இங்க இருக்கு. இந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துங்க. நம்ம குழுவுல இருக்கக்கூடிய மீட்டிங் ட்ரெய்னிங்ஸ முறையா பயன்படுத்துங்க. நம்ம குழுவின் தலைவர்கள், நம்மளுடைய ஈகிள் டீமோட தலைவர்ஸ், ஓகேங்களா? அந்த லீடர்ஸ் என்ன சொல்றாங்களோ, தலைவர்கள் சொல்றத அப்படியே கரெக்ட்டா புடிங்க. அத ஃபாலோ பண்ணுங்க. இதே வெற்றி உங்களுக்கும் சாத்தியம். என்னுடைய சக்சஸ் ஜர்னிய உங்களோட பகிர்ந்துகிட்டதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.